காலையில ரொம்ப டென்ஷன் ஆயிட்ட? ஓகே, சொல்ல இஷ்டம் எல்லாம் பரவாயில்ல. எல்லாம் கனவு. கனவா? அப்படி என்ன கனவு? செத்து போற மாதிரி. எல்லாரும் செத்துதானே ஆகணும். சாகிறதுக்காக டென்ஷன் இல்ல, கொள்ளி வைக்கிறதுக்கு யாருமே இல்ல. அத நினைச்சாதான் வேதனையா இருக்கு. கண்டது கனவு, செத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நீ எப்படி ஃபீல் பண்ண முடியும்? உங்களுக்கு எல்லாமே கிண்டல் தான். வீட்டுல ஒரு புழு பூச்சி இல்ல, உங்களையே தான் நான் பாத்துட்டு இருக்கணும். அக்கம் பக்கத்துல எல்லாம் பாருங்க எப்படி குழந்தைங்களோட விளையாடுறாங்கன்னு. குழந்தை வாசமே இல்லாம எப்படித்தான் மீறி வாழ்க்கையை கழிக்கிறதுனே தெரியல. புரியுது. நாம பார்க்காத டாக்டர் இல்ல, அவங்க எவ்வளவு தெளிவா எடுத்து சொல்லியும் நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. கனகா, நம்மள மாதிரி குழந்தைகளே இல்லாதவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்கள நாமும் ஒருத்தர் நினைச்சு காலத்தை தள்ள வேண்டியதுதான். என்ன மேடத்துக்கு இன்னும் டென்ஷன் தெரியலையா? இங்க பாரு கனகா, நீ இந்த மாதிரி அடிக்கடி ஃபீல் பண்றது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வைத்தியத்துலதான் சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேணும்னா இன்னும் 2-3 கோயிலுக்கு போயிட்டு வருவோமா? கனகா, நீ வேணும்னா உங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் தங்கிட்டு வாயேன். அங்க ஒரு குழந்தை இருக்குல்ல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் வாசல்ல நின்னுக்கிட்டு போற வர குழந்தைங்க எல்லாம் பார்த்துட்டு நிக்க சொல்றீங்களா? Please, Kanaga. Cool down. இந்த பையன் கூட பெரிய ரோதனையா போச்சு. ஏய், இப்பதானே சொல்லிட்டு வந்தேன் வீட்டுக்கு பா, வீட்டாடப்பா பா. வந்தேன பாரு, கூட பெரிய ரோதனையா போச்சு. எப்ப பார்த்தாலும் கூடவே வந்து கொடுக்காட்டம். ஏய், சொல்றது காதல விழ. இந்த குச்சி எடுத்து நான் சாத்துறேன் பாரு. பா. ஏய்ப்பா. ஏக்கா, கீரைக்கா, கீரை வேணுமாக்கா? உன் பையனா அது? என்னக்கா இத்த போய் பையங்கிற? பேய் அது. பார்க்கதான் சாது வாட்டங்குது, பண்ற ஆட்டுல தாழ மாட்டேங்குதுக்கா. ஏங்க ஒழிஞ்சு போய் தொலைன்னு சொன்னாலும் போய் தொலைய மாட்டேங்குதுக்கா. என்னம்மா அப்படி பாக்குற? அவன் பெத்து போட்டு எங்கேயோ போயிட்டாமா, எங்க போனானே தெரியல. இது என் தலையில விடிஞ்சிடுச்சுமா. இவனை கட்டி மேய்க்கிறதுக்குள்ள என் உசுரே போயிடுதுமா. ஸ்கூலுக்கு போனாலும் போக மாட்டேங்குது, உசுரோட என்ன சாகடிக்குதுமா. டெய்லி தனத்துக்கும் 4 சண்டை இஸ்துக்குன்னு வருது. இது கூட என் உசுரே போயிடுதுமா. ஏமா இவ்ளோ எரிஞ்சு கொட்டுறியே, ஏதாவது அநாத ஆசிரமத்துல விட்டுறலாம்ல? நல்லா சொன்னியம்மா. கோபதாபத்துல 1000 வார்த்தை வருமா. என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளையாச்சேம்மா. ராவானா என் கையால 1 ரூபா சோறு ஊட்டி அத படுக்க வச்சாதாம எனக்கு உசுரே வரும். என் உலகம் என் சொத்து அவன் தானம்மா. சரி சரி, நீ கீரை வாங்குற மாதிரி தெரியல, நான் வரேன். ஏய் ஏய், வீட்டுக்கு போ சொல்றேன்ல. பா, இந்த கம்ப எடுத்து 4 சாத்து சாத்தினா நீ ஒழுங்கா வீடு போய் சேருவேன். பா, வீட்டுக்கு போ. யார் அது?
என்னங்க ஆ. என்னங்க யாரோ பெல் அடிக்கிறாங்க, போய் யாருன்னு பாருங்க. ஹலோ மிஸ்டர் கோபால். சார் வாங்க. வணக்கங்க. வணக்கம், உட்காருங்க உட்காருங்க. சார். என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? சொல்றேன். நாக்பூர்ல இருந்து மச்சான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. தங்கச்சிக்கு உடம்பு ஏதோ ரொம்ப சீரியஸா இருக்கான். நீங்க வந்து ஒரு மாசம் தங்க முடியுமான்னு கேட்டாரு. அதான் நான் போய் தங்கிட்டு வரலான்னு இருக்கேன். பணம் ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, நான் நாளைக்கே புறப்படலான்னு இருக்கேன். சொல்லுங்க சுப்பிரமணியன் சார், நான் என்ன பண்ணணும்? தங்கச்சி பையன் சுரேஷ் இப்ப என் கூட தான் இருக்கான். அவன் இருக்கிற நிலைமையில இப்ப அங்க அவனை அழைச்சிட்டு போறது அவ்வளவு நல்லதா எனக்கு படல. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா சுரேஷ் இங்க ஒரு மாசம் தங்கலாமா? அவன் எங்களோட இருப்பானா? அது உங்க கீழே தான் இருக்கு. இருப்பான் சார். ரொம்ப சந்தோஷம். அப்போ நாளை காலையில நான் பையனோட வரேன். ஓகே சார். வரேன் கோபால். வாங்க சார். வரேங்க. என்னங்க என்னங்க அவர் வந்துட்டாருங்க. பையன் பார்க்கிறதுக்கு லட்சணமா இருக்கான். வாங்க போலாம். வாங்க வாங்க. சரி வா. என்ன ஆச்சு? நீங்க தரங்க. நான் மாட்டேன், நீ தர. ஹலோ. வாங்க. வாங்க. Hello. வாங்க சார். வாப்பா. உள்ள வாங்க சார். உட்கார். வாங்க உட்காருங்க சார். சொல்லுங்க சார். பையனை பத்தின விவரம்லாம் டீட்டெயிலா சொல்லிடலான்னு பாக்குறேன். ப்ளீஸ் சார், வேண்டாம். நான் சொல்லிக்கிறேன். இல்ல கோபால், அவங்களுக்கு என்னன்றது. நான் சொல்லிக்கிறேன்னு சொல்றேன்ல. சரி. ம். டேய், ச்சே. என்னங்க இது? கோபால், அதாவது ப்ளீஸ் சார், நான் சொல்லிக்கிறேன். சுரேஷ் துணிமணிலாம் பெட்டியில இருக்குல்ல? இருக்கு, எல்லாம் பெட்டியில இருக்கு. அப்ப நான் வரேன். வாங்க சார். வரேன் கோபால். வாங்க. வரேன். நல்ல பிள்ளையா. இது உங்களுக்கு முதல்லயே தெரியுமா? ஏன் என்கிட்ட சொல்லல? உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான்
புரியுதுமா, கஷ்டம்தான். இங்க பாருங்க, இப்படிதான் பார்க்கணும்னு அவன் ஆசைப்பட்டிருப்பாங்க, இல்ல அவங்க அப்பா அம்மா தான் ஆசைப்பட்டிருப்பாங்களா? பிறந்ததுக்கு அப்புறம் உயிர் உயிர் தான். சுரேஷ், சுரேஷ், எங்க போனா இவன்? சுரேஷ், சுரேஷ், டேய் சுரேஷ், 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 டேய் வாடா இங்க. அது என்னன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு விளையாடுறதுக்கு வேற பொருளே கிடைக்கல, ஏன் நான் உயிரை வாங்குற? ச்சே. டேய் வாடா இங்க. இனிமேல் வர செய்வியா? 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 நான் ஆல்ரெடி கொடுத்தாதான் இனிமேல் வர செய்ய மாட்டேன். ஏன் நான் உயிரை வாங்குற? போய் மூலையில உட்காரு. வா. ச்சே. கனகா, சுரேஷ்ங்கம்மா, என்ன ஆச்சு? எல்லாமே நாசம். அங்க பாருங்க. நீ கொஞ்சம் பாத்துக்கூடாதா? ஆமா, இதான் எனக்கு வேலை. இதெல்லாம் நமக்கு தேவையா? இத பாருங்க, சீக்கிரம் உங்க ஃப்ரெண்ட வர சொல்லி அவனை கூட்டிட்டு போக சொல்லுங்க. என்னால அவனை பாத்துக்க முடியாது. ப்ளீஸ் பா, இங்க பாரு. கொஞ்ச நாள் அவன் இங்க இருந்தானா எல்லாம் சரியா போயிடும். ப்ளீஸ். சுரேஷ், 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 ஐயோ. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ, முதல்ல நான் அவரை ஆசையா எடுத்த போட்டோ இது. இத போய் கிழிச்சு வச்சிருக்கே. ஏண்டா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு? உனக்கு அறிவே கிடையாதா? ஏண்டா நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிற? இப்படி சொன்னா நீ கேட்க மாட்டேன். பொண்ணு வாடா, வா வா, எழுந்துடா, வாடா, வா, உள்ள ஏக்கடா. புடவை எல்லாம் நாசமா போச்சு. ஐயோ. என்னாச்சு? அந்த லூசு பிசாசு உள்ள இருக்கு, போய் பாருங்க.
கனகா, உனக்கு மனசாட்சியே இல்லையா? இவன் என்ன கைதியா? ஜெயில போடுற மாதிரி போட்டு வச்சிருக்க? நேத்து டைம் பேசு, இன்னைக்கு உங்க போட்டோ எல்லாத்தையும் நெருப்ப வச்சு கொளுத்த சொல்லுங்க. இத பாருங்க, உங்களுக்கு அக்கறையா இருந்தா நீங்க லீவ் போட்டு இவனை பாத்துக்கோங்க. என்னால பாத்துக்க முடியாது. வீட்டுல புழு பூச்சி கூட இல்லைன்னு சொன்ன கனகா, கொஞ்சம் அன்பா நடந்துக்குமா. நாளைக்கு நாம போகும்போது இந்த டைம் பீஸ், போட்டோ, புடவை எடுத்துட்டு போறோம். மண்ணோட மண்ணை மக்கி போயிடுவோம். நீ, நான், எல்லாரும். சரி, சுப்பிரமணிய சார சீக்கிரம் வர சொல்லி இவனை கூட்டிட்டு போக சொல்றேன். ஓகே? என்ன கனகா, உடம்பெல்லாம் சூடா இருக்கு? என்னாச்சு? என்னமோ தெரியலங்க, காலையில இருந்தே உடம்பு சூடாதான் இருக்கு. குளிருது, என்னால ஒண்ணும் முடியலங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாமா? டென்ஷன் ஒன்றும் வேண்டாம் சார். ஒரு வாரத்தில் சரியாயிடும். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இந்த மாத்திரைகளை சாப்பிடுங்க. டாக்டர், எனி ப்ராப்ளம்? குளிர் ஜுரம் தான், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. பிபி கொஞ்சம் இருக்கு. இப்போ இவங்களுக்கு முக்கியமா தேவை ரெஸ்ட்டும் பீஸ் ஆஃப் மைண்டும் தான். டாக்டர், டயட் எப்படி கொடுக்கலாம்? 2 நாளைக்கு கஞ்சி சாப்பாடு கொடுங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். வரேன் டாக்டர். ஓகே, பாமா. கனகா, ஏஞ்சு மெதுவா சாஞ்சி. என்னங்க, அப்பாவுக்கு ஃபோன் போட்டு சொன்னீங்களா? பண்ண, அவங்களுக்கு தான் வேலை இருக்கான், வர முடியாதான். வேணும்னா தம்பி அனுப்பி வைக்கிறேன். நாங்க தங்கச்சி மீனா காலையில இருந்து 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இங்க பாருமா, அவங்க தேவை அவங்களுக்கு, அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாதுமா. சரி, நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன். சுரேஷ் ஏன் டல்லா இருக்கான்? என்னாச்சுன்னு தெரியலமா. 2-3 நாளா அவன் சரியா கூட சாப்பிடறது இல்ல. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன். என்னாச்சுக்கா உனக்கு? 2 நாள்ல இப்படி அழைச்சி போயிட்ட? வீட்டில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அப்பாவுக்கு தான் நேரம் கிடைக்கல. அக்கா சுத்தமாக வர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்பா தான் அவனை பார்த்துட்டு வர சொன்னார், அதான் வந்தேன். டேய், மாமாவுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருடா. 1 வாரம் கழிச்சு போலாம்ல? ஐயோ, 1 வாரமா? சான்ஸே இல்லை. காலையில் நான் கிளம்பி ஆகணும். நாளைக்கு எனக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, அவசியம் போயே ஆகணும். உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை? நல்லா தானே இருக்க? ஆமாம், பக்கத்தில் என்ன புது படம் ஓடுது? நைட் ஷோ பார்த்துட்டு வந்துடுறேன்.
ஏண்டா காலையில கிளம்பணுங்கிற இதுல நைட் ஷோ சினிமாக்கு வேற போகணுமா? போய் சாப்பிட்டு படுடா, போடா. போக்கா. காலைல நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன். நீ தூங்கிட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருப்ப. அதனால தான் இப்போவே சொல்றேன், என்னை தேடாதக்கா. ம் 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 தேங்க்யூ. ஒரு மாசத்துக்கு அப்புறம் தானே வர்றதா சொன்னீங்க? 10 நாள் முன்னாடியே வந்திருக்கீங்க. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ப்ராப்ளம் நல்லபடியா சால்வ் ஆயிடுச்சு. உங்களுக்கு மேல மேல தொந்தரவு கொடுக்க வேண்டாமேன்னு சீக்கிரமே வந்துட்டேன். சுரேஷ் எங்க? தூங்கிட்டு இருக்கான். ஐ see. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலீங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா சுரேஷ் இங்கேயே இருக்கட்டுமே. தாராளமா இருக்கட்டுங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா எனக்கும் ஆட்சேபனை இல்லை. சொல்ல போனா யாருக்குமே ஆட்சேபனை இருக்காது. குழந்தை இல்லையன்ற உங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு கோபாலன் சார் தான் சொன்னாரு. ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலான்னு விருப்பப்பட்டாரு. அவரோட விருப்பம் ரொம்ப வித்தியாசமானது. சுரேஷ் மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கறதுக்கு யாரும் சுலபமா விருப்பப்பட மாட்டாங்க. நாம செஞ்சு பார்த்தா என்னன்னு கோபால் சார் கேட்டாரு. உடனே நாங்க 2 பேரும் மனநலம் குன்றிய குழந்தைகள் இல்லத்துக்கு போனோம். அங்க போய் அந்த குழந்தைகளை பார்த்த உடனே நாங்க 2 பேரும் கண்களை கேட்டோங்க. இவங்க வாழ்க்கையின் ஆரம்பமே எப்படின்னா முடிவு எப்படி இருக்கும்னு எங்களால யோசனை பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அங்க இருக்கிற ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, சுரேஷ் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு அன்பு தேவைப்படுது. அவங்கிட்ட அன்பை நிறைய காமிச்சா அவனோட மனநலத்துல
நல்ல மாற்றம் ஏற்படும். ஒரு விஷயம் சொல்றேங்க, சுரேஷுக்கு அம்மா கிடையாது, அவனுக்கு அப்பாவும் கிடையாது, சரியான மன வளர்ச்சியும் கிடையாது. ஆனா அந்த சுரேஷும் இந்த உலகத்துல ஒரு உயிர். ஒரு உயிருங்கிறது கடவுளுக்கு சமானம். கோபால் சார் தான் சொன்னாரு, 3 மாசம் வச்சிருந்து பார்க்கலாம் சார். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த குழந்தைய இங்கேயே வளர்க்கலாம், அப்படி இல்லைன்னா மறுபடியும் அந்த நிலையத்திலே கொண்டு போய் விட்டுடலாங்க. அதனால தாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். மற்றபடி என் தங்கச்சிக்கு நாக்பூர்ல உடம்பு சரியில்லைன்னு சொன்னது நான் சொன்ன எல்லா பொய்களுக்கும் தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. இனிமே சுரேஷ் உங்க பையன்.